Welcome students, welcome to Max Winner. நாம இப்போ 10th standard CBSE Max second chapter Polynomial exercise 2.2ல question number 1ல 4th problem பார்க்க போறோம். என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு polynomials கொடுத்து அதோட zeros கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல அந்த zeroஸ்க்கும் coefficientக்கு உள்ள ரிலேஷன்ஷிப்பை நம்ம வெரிஃபை பண்ணணும். இதுதான் கொஸ்டினா கொடுத்திருக்காங்க. அப்போ quadratic polynomial ஏன்னா ஒரு வேரியபிள் இங்கே u தான் வேரியபிள் அதோட டிகிரி எவ்வளோ இருக்குது இட்ஸ் 2 அப்படின்னா அந்த பாலினாமியல் நமக்கு என்ன சொல்லுவோம் இட்ஸ் குவாட்ராட்டிக் பாலினாமியல். இதே யூவோட டிகிரி வந்து 3 இருந்துச்சு அப்படின்னா அது கியூபிக் பாலினாமியல். அதே யூவோட டிகிரி வந்து 4 இருந்துச்சுன்னா அது பை குவாட்ராட்டிக் பாலினாமியல். இது நம்ம ஆல்ரெடி ஃபண்டமெண்டல்ஸ் கிளாஸில் பார்த்துருப்போம். இப்போ ஜீரோஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சிம்பிளாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரெண்டு டேர்ம்ஸில் எது காமனாக இருக்குது அப்படின்னா 4uங்கிறது காமனாக இருக்குது. ஸோ 4u காமனாக எடுங்க. பேலன்ஸ் இதில் என்ன இருக்குது u மட்டும் தான் இருக்குது. மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் 4u இன்ட்டு u 4u ஸ்கொயராக வந்துடும். அப்போ நம்ம எடுத்தது கரெக்டு. இப்போ அடுத்தது 2 போடுறேன் ஏன்னா 4uவையும் 2வையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிடும் 4 இன்ட்டு 2 8u. ஸோ 8u கிடச்சி. ஸோ நம்ம எடுத்தது கரெக்டு. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஜீரோஸ். அப்போ பாலினாமியல் என்ன வேல்யூ வரணும் 0ன்னு வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம வேரியபிள்ஸ் வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். ஸோ இதை எப்படி எழுதலாம் 4u ஈக்குவல் டு 0. செகண்ட் டேர்ம் எப்படி எழுதலாம் u + 2 = 0. அப்போ u மட்டும் வேணும் அப்படின்னா 0 டிவைடட் பை 4. இந்த ப்ராடக்ட் இங்கே இருக்குது. அப்போ இங்கே வரும்போது டிவிஷனாக மாறிடும். ஸோ ஆன்சர் எனி 0 பை எனி வேல்யூ 0. இது ஃபஸ்ட்டு 0. செகண்ட் 0ங்க இது u + 2 = 0. அப்போ யூவோட வேல்யூ இந்த +2 இங்கே வரும்போது -2 மாறிடும். இது நமக்கு செகண்ட் ஜீரோஸ். இந்த ப்ராப்ளத்தில் நம்ம என்ன எடுப்போம் ஃபஸ்ட்டு 0 ஆல்ஃபா, அதாவது ஆல்ஃபா வேல்யூ 0, ரெண்டாவது 0 வந்து பீட்டா, அதோட வேல்யூ -2. இந்த ஆல்ஃபா பீட்டாஸ் தான் நமக்கு ப்ராப்ளத்தில் ஜீரோஸ். ஸோ கொஸ்டினை பொறுத்தவரை ஃபஸ்ட் பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ அடுத்த பார்ட்டு அதாவது வெரிஃபை த ரிலேஷன் பிட்வீன் ஜீரோஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ். இப்போது ஃபஸ்ட்டு சம் ஆஃப் ஜீரோஸ். நம்ம ஜீரோஸ் என்ன எடுத்துருக்கோம் ஆல்ஃபா அண்ட் பீட்டா. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன தெரியும் -b/a. ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா ax² + bx + c. இது வந்து குவாட்ராட்டிக் பாலினாமியல். இங்கே நமக்கு என்ன இருக்குது 4u² + 8u ப்ளஸ் கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லை அதை நம்ம 0ன்னு எடுத்துக்கிடும். அப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² அதுதான் a, அது a-ஓட வேல்யூ 4. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். அடுத்தது bங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x. இங்கே பொறுத்தவரை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் u. அப்போ b-யோட வேல்யூ என்னது 8. அடுத்தது xே இல்லாத டேர்ம் அதாவது வேரியபிள் இல்லாத டேர்ம் நமக்கு கான்ஸ்டன்ட் c. இங்கே வேரியபிள் u அது இல்லாத டேர்ம் வந்து 0. அப்போ c-யோட வேல்யூ 0. இந்த மூணு கோஎஃபிஷியன்ட்ஸும் தெரியணும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இது வந்து நம்ம கண்டுபிடிச்ச ஜீரோஸ். அதாவது ஆல்ஃபா ஈக்குவல் டு 0 ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ -2. ப்ராக்கெட்டுக்குள்ளே போடுங்க ப்ளஸ் போட்டு -2. இப்போ ப்ளஸ்ஸையும் மைனஸையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ். ஸோ 0 - 2 என்ன வரும் நமக்கு -2. அடுத்தது இந்த வேல்யூவை வந்து நம்ம கோஎஃபிஷியன்ட்ஸ் இங்கே இருக்குல்ல அதை வச்சு ப்ரூவ் பண்ணணும். -b, b-யோட வேல்யூ 8 டிவைடட் பை a-ங்கிறது 4. 8 டிவைடட் பை 2 4th டேபிளில் கேன்சல் பண்ணால் நியூமரேட்டர் வந்து 2-ஆக மாறிடும். இங்கே மைனஸ் இருக்குது. இப்போ ஆன்சர் எவ்வளவு இட்ஸ் -2. கவனிங்க ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வேல்யூ நம்ம கண்டுபிடிச்ச ஜீரோஸை வச்சு -2 போட்டிருக்கோம். கோஎஃபிஷியன்ட்டை வச்சு கண்டுபிடிச்ச வேல்யூ -2. இப்போ ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னால நம்ம என்ன பண்ணிட்டோம் சம் ஆஃப் ஜீரோஸில் ஜீரோஸுக்கும் கோஎஃபிஷியன்ட்டுக்கும் உள்ள ரிலேஷனை வெரிஃபை பண்ணிட்டோம். அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ்க்கு உள்ள ரிலேஷன்ஸ் அதாவது ஜீரோஸுக்கும் கோஎஃபிஷியன்ட்டுக்கு உள்ள ரிலேஷனை வெரிஃபை பண்ண போகிறோம். ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் ஜீரோஸ் ஆல்ஃபா அண்ட் பீட்டா. ஸோ ப்ராடக்ட் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஃபார்முலா என்னது c/a. இங்கே மைனஸ் வரக்கூடாது. அடிஷன் உள்ள ஈக்குவேஷனில் மட்டும் மைனஸ் வரணும். சிங்கிறது கான்ஸ்டன்ட் டேர்ம் இங்கே நமக்கு 0. ஆல்ஃபா வேல்யூ 0 இன்ட்டு பீட்டாவோட வேல்யூ -2. 0வால் எந்த வேல்யூவை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு என்ன வரும் 0. ஸோ லெஃப்ட் சைடு கண்டுபிடிச்சிட்டோம். ரைட் சைடு பார்ப்போம். சியோட வேல்யூ 0 டிவைடட் பை a வந்து 4. எனி நம்பர் 0 டிவைடட் பை எனி நம்பர். கவனிங்க 0 டிவைடட் பை எனி நம்பர் எந்த நம்பராக இல்லாமல் இங்கே எக்ஸ்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ ஆன்சர் என்னது 0. இதோட ரெசிப்ரோக்கல் அதாவது எனி நம்பர் டிவைடட் பை 0 நமக்கு என்ன வரும் இன்ஃபைனைட் வரும். நிறைய இடத்துல யூஸ் ஆகும். இதை ரெண்டையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்போது இங்கே வந்து 0/4 இதே லாஜிக் 0 பை எனி நம்பர் 0. அப்போது இங்கே லெஃப்ட் சைடு 0 ரைட் சைடும் 0. அப்போ நம்ம ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸில் ஜீரோஸுக்கும் கோஎஃபிஷியன்ட் உள்ள ரிலேஷனை ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு அடிஷ்னல் பாயிண்ட்டு இங்கே வந்து ஜீரோஸை வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணோம். இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வச்சும் சால்வ் பண்ணலாம். எப்படி அப்படின்னா
மைனஸ் பியோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம இங்கே பியோட வேல்யூ 8. அப்போது மைனஸ் போட்டு 8 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் பியோட வேல்யூ 8 போட்டோமா அப்போ 8 ஸ்கொயர் என்ன வரும் 8 8 64 பி ஸ்கொயர் 64 மைனஸ் 4 இன்ட்டு ஏவோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் 4 அடுத்தது சியோட வேல்யூ இங்கே 0 டிவைடட் பை 2 டைம்ஸ் ஆஃப் ஏவோட வேல்யூ 4 கவனிங்க இங்கே வந்து 4 இன்ட்டு 4 இன்ட்டு 0 நமக்கு தெரியும் 0வால் எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் 0 அப்போ இந்த டேர்ம் மட்டும் என்னவா மாறிடும் 0வாக மாறிடும் அப்போ ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே 64 தான் இருக்கும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64 நம்ம என்னெல்லாம் 8 இன்ட்டு 8 அப்போது ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே ஒரே நம்பர் 2 டைம்ஸ் இருந்தால் நம்ம ஒரு டைம் மட்டும் ஸ்கொயர் ரூட்டை விட்டு வெளியே எடுக்கும் ஸோ ஆன்சர் 8 அப்போ இந்த வேல்யூஸ் எப்படி ஆகும் -8 ப்ளஸ் ஆர் -8 டிவைடட் பை 8 கவனிங்க -8 ஒரு டேர்ம் +8 எடுக்கணும் -8 + 8 டோட்டலாக 0 பை எனி நம்பர் 0 ஸோ அப்போ யூவோட வேல்யூ ஒரு வேல்யூ 0 இங்கே ஆல்ஃபா வேல்யூ ஆல்ரெடி 0 கண்டுபிடிச்சிட்டோம் அதாவது இங்கேயும் u0 இங்கேயும் u0 இன்னொரு டைம் என்ன பண்ணணும் மைனஸை மட்டும் கன்சிடர் பண்ணணும் அப்போ -8 அப்போ -16 டிவைடட் பை என்ன இருக்குது 8 இருக்குது ஸோ இது 8 எப்படிலாம் கன்சிடர் பண்ணிங்கன்னா 2 டைம்ஸு இட்ஸ் 2 அதாவது -2 அப்போ இன்னொரு 0 -2 நம்ம ஆல்ரெடி இதே தான் கண்டுபிடிச்சிக்கோம் பாருங்கள் u இந்த 0 u ஈக்குவல் டு -2 அதாவது 2 zeros ஒரு 0 0 இன்னொரு 0 -2 இது நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வச்சு கண்டுபிடிச்சிருக்கோம் அங்கேயும் பாருங்கள் அதே ஜீரோஸ் தான் வரும் 0, -2 இது அடிஷ்னல் பாயிண்ட் தான் இது தேவையில்லைன்னா விட்டுருங்க நீங்கள் இது வரைக்கும் மட்டும் ஃபாலோ பண்ணிங்க ஏதாவது ஒரு மெத்தடை கிளியராக படிச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு இதில் 5th கொஸ்டின் t² -15 இதை பாஸ் பண்ணிவிட்டு இது என்ன பாலினாமியல்னு கண்டுபிடிங்க இப்போது t வேரியபிளோட ஹையஸ்ட் டிகிரி வந்து 2 அப்போ இது என்னது குவாட்ராட்டிக் பாலினாமியல் கொஸ்டினில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் உங்களுக்கு ஜஸ்ட் ரிமெம்பர் பண்ணுறேன் ரீகால் பண்ணுறேன் t² -15 இப்போ வந்து நம்ம எப்படி எழுதலாம் x²க்கு பதிலாக t² ப்ளஸ் bxக்கு பதிலாக t ப்ளஸ் கான்ஸ்டன்ட் c இதை வச்சுக்காங்க இந்த மெத்தடில் கம்பேர் பண்ணும்போது t²ஓட கோஃபிஷியன்ட் ஏவோட வேல்யூ 1 அடுத்தது tங்கிற வேரியபிள் இருக்கா பாருங்கள் tங்கிற வேரியபிள் இல்லை அப்போ bங்கிறது நம்ம என்ன எடுக்கணும் 0ன்னு எடுக்கணும் அடுத்தது cங்கிறதுக்கு அதாவது வேரியபிள் இல்லாத கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கான்னு பாருங்கள் அதோட வேல்யூ -15 இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ரெண்டு விதமாக நம்ம ஜீரோஸ் கண்டுபிடிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு டைம் பார்ப்போம் t² -15 ஈக்குவல் டு 0 இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம் இங்கே வேரியபிள் t இருக்கிறதுனால t, -b ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் b² -4ac the whole divided by 2a ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய ஷார்ட்கட் இருந்தாலும் இந்த ஈக்குவேஷனை மெமரைஸ் பண்ணிக்காங்க நிறைய இடத்துல யூஸ் ஆகும் இது மட்டும் இல்லை நம்ம காலேஜ் போனாலும் யூஸ் ஆகும் bயோட வேல்யூ 0 ஸோ -0 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் b² அகைன் 0² -4 ஏவோட வேல்யூ இட்ஸ் 1 c என்ன கொடுத்துருக்காங்க -15 the whole divided by 2 times of ஏவோட வேல்யூ அகைன் சப்ஸ்டியூட் 1 கவனிங்க இந்த டேர்ம் 0 இங்கேயும் 0 -4 இன்ட்டு -15 மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் 4 இன்ட்டு 15 60 அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 60 the whole divided by 2 கவனிங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் 60க்கு டேரெக்டாக நம்பர்ஸ் கிடையாது அதை நம்ம இப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னா 60க்கு கண்டுபிடிங்க 60யோட ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும்னா இப்படி இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் 2வால் டிவைட் ஆகுமா அப்போ 3 2s are 6 இங்கே 0 2வால் திரும்பவும் டிவைட் பண்ணலாம் 1 2s are 2 பேலன்ஸ் 1 become 10 அப்போ 5 2s are 10 இது 2வால் டிவைட் ஆகாது அப்போ 3 தான் போட்டாகணும் 5 3s are 15 இது 5ஆல் மட்டும் தான் டிவைட் ஆகும் மிச்சம் 1 அப்போ எப்படி பண்ணணும் ஸ்கொயர் ரூட் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 5 இப்போது ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே ஒரே நம்பர் 2 டைம் இருந்துச்சு அதை மட்டும் வெளியே எடுங்க இங்கே 2 டைம்ஸ் இருக்குது ரூட்டை விட்டு வெளியே எடுத்துங்க இன்ட்டு 5 3s are 15 கிளியரா இதை எடுக்க முடியாது ஏன்னா இது ரெண்டும் ஒரே டைம்ஸ் தான் இருக்குது 3 ஒரு டைம் தான் இருக்குது 5 ஒரு டைம் தான் இருக்குது ஸ்கொயர் ரூட்டை விட்டு வெளியே எடுக்க முடியாது ஸோ 3 டைம்ஸ் ஆஃப் 15 ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருக்கட்டும் அப்போ இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16க்கு பதிலாக என்ன பண்ணலாம் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 15 நமக்கு டிவைடட் பை என்ன இருக்குது இட்ஸ் 2 என்ன பண்ணிடலாம் கேன்சல் பண்ணிடலாம் அப்போது 2 zeros அதை கண்டுபிடிச்சாச்சு ஒரு ஜீரோவோட வேல்யூ ப்ளஸ் ரூட் 15 இன்னொரு ஜீரோவோட வேல்யூ மைனஸ் ரூட் 15 எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க குவாட்ராட்டிக் அப்படின்னாலே 2 zeros அல்லது 2 சொல்யூஷன் உண்டு ஃபஸ்ட்டு ஜீரோவை ஆல்ஃபான்னு எடுக்கிறோம் ரெண்டாவது ஜீரோ பீட்டான்னு எடுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஜீரோ கண்டுபிடிச்ச மூலமாக கொஸ்டினில் ஒரு பார்ட்டு முடிச்சிட்டோம் அதாவது ஜீரோஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் அடுத்தது ஜீரோஸுக்கும் கோஃபிஷியண்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன் கண்டுபிடிக்கணும் கோஃபிஷியண்ட் ஆல்ரெடி நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பியோட வேல்யூ 0 ஏவோட வேல்யூ இங்கே என்ன இருக்குது 1 கண்டுபிடிச்சிருக்கோம் லெஃப்ட் சைடு இருக்கிறத நம்ம கண்டுபிடிச்ச ஆல்ஃபா பீட்டா வேல்யூஸை வச்சு சால்வ் பண்ணணும் ஆல்ஃபா வேல்யூ என்ன பண்ணிட்டோம் ரூட் 15 ப்ளஸ் ரூட் 15 ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ மைனஸ் ரூட் 15
ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும் மைனஸ் ரூட் 15. முன்னாடி ஆல்ரெடி என்ன இருக்குது ப்ளஸ் ரூட் 15. ஒரு பாசிட்டிவ் நம்பர் அதே மேக்னிடியூட் உள்ள நெகட்டிவ் நம்பர். ஸோ நமக்கு என்ன வரும் ஆன்சர் 0. இது லெஃப்ட் சைடு. அப்போ ரைட் சைடு என்ன இருக்குது மைனஸ் ஆஃப் பியோட வேல்யூ என்னது 0. 0 டிவைடட் பை ஏவோட வேல்யூ 1. 0 பை எனி நம்பர் 0. அப்போது நம்ம இங்கே பாருங்கள் லெஃப்ட் சைடும் 0 ரைட் சைடும் 0. ஸோ சம் ஆஃப் ஜீரோஸில் ஜீரோஸுக்கும் கோஎஃபிஷியன்ட்ஸுக்கும் உள்ள ரிலேஷனை ப்ரூவ் பண்ணிட்டோம். சப்போஸ் இது ரெண்டும் நாட் ஈக்குவல் அப்படின்னா நமக்கு ரிலேஷன் வெரிஃபை ஆகலைன்னு அர்த்தம். அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ். ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ்க்கு ஃபார்முலா என்னது ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ. சொல்லி பாருங்கள், இது நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்களே பாஸ் பண்ணிவிட்டு சொல்லி பாருங்கள். ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ. சிங்கிறது என்னது கான்ஸ்டன்ட் டேர்ம், அதாவது வேரியபிளே இல்லாத டேர்ம். அது என்னது மைனஸ் 15. அதே மாதிரி ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் 1. ஸோ ரைட் சைடு மைனஸ் 15 டிவைடட் பை 1 மைனஸ் 15. ரைட் சைடு எப்போதுமே கோஎஃபிஷியண்ட்டை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். லெஃப்ட் சைடு ஜீரோஸ் கண்டுபிடிச்ச ஜீரோஸ் வச்சு யூஸ் பண்ணணும். அதாவது ஆல்ஃபா வேல்யூ என்ன படிச்சிருக்கோம் ரூட் 15 ப்ளஸ் ரூட் 15. பீட்டாவோட வேல்யூ மைனஸ் ரூட் 15. ப்ராக்கெட்டுக்குள்ளே ஏன் போட்டிருக்கோன்னா ப்ராடக்ட் பண்ணணுங்கிறக்காண்டி போட்டிருக்கோம் மைனஸ் ரூட் 15. ஒரு ப்ளஸ் வேல்யூ ஒரு மைனஸ் வேல்யூ ப்ராடக்ட் பண்ணால் மைனஸ். அப்போது ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே 15 இன்ட்டு 15, அதாவது ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே ஒரே நம்பர் 2 டைம்ஸ் வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணலாம் ஸ்கொயர் ரூட் விட்டு வெளியே எடுக்கும்போது 2 நம்பருக்கு ஒரு நம்பர் போட்டால் போதும். ஸோ மைனஸ் 15. ரைட் சைடு ஆல்ரெடி என்ன வந்திருக்கு மைனஸ் 15. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்ச ஆல்ஃபா பீட்டாவை வச்சு அதே மாதிரி கோஎஃபிஷியன்ட்டை வச்சு வெரிஃபை பண்ணிட்டோம். சப்போஸ் இது ரெண்டும் ஈக்குவல் இல்லை அப்படின்னா இல்லைனா இந்த ரிலேஷன் வந்து நாட் வெரிஃபைட் அல்லது நாட் ட்ரூ. ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் கொஸ்டினில் 6th பார்ட் 3x² மைனஸ் எக்ஸ் மைனஸ் 4. இதை நம்ம ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் கூட கம்பேர் பண்ணலாம். இது ஸ்டாண்டர்ட் குவாட்ராட்டிக் பாலினாமியல். ஈக்குவல் டு 0 ஏன் போட்டிருக்கோன்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 0. ஸோ பாலினாமியல்ஸை 0க்கு ஈக்குவேட் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிப்போம். இதை கம்பேர் பண்ணால் x² கோஎஃபிஷியன்ட் ஏ. அப்போ ஏவோட வேல்யூ 3. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து b. அப்போ இங்கே இருக்கிறது வந்து பிக்கு பதிலாக என்ன இருக்குது மைனஸ் 1. எந்த நம்பர் இல்லைனா 1 இருக்கிறதோ அங்கே மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் 1. சி வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம். அப்போ வேரியபிள் எக்ஸே இல்லாத டேர்ம் தான் அது மைனஸ் 4. இப்போ நம்ம குவாட்ராட்டிக் பாலினாமியல் நமக்கு தெரியும் டிகிரி 2னா குவாட்ராட்டிக் பாலினாமியல் அதுக்கு எத்தனை ஜீரோஸ் இருக்கும் 2 ஜீரோஸ். ஸோ எக்ஸ் அதுதான் ஜீரோஸ். குவாட்ராட்டிக் ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ண போகிறோம். மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. சொல்லி பாருங்கள் மைண்டில் நல்ல பதியும். மைனஸ் பியோட வேல்யூ மைனஸ் 1. அப்போ உங்கள் மைனஸ் ஆஃப் மைனஸ் 1 ஒரு மைனஸ் மட்டும் போட்டுறாங்க 2 மைனஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 1 த ஸ்கொயர் மைனஸ் 4. ஏவோட வேல்யூ என்னது 3. சியோட வேல்யூ என்னது மைனஸ் 4. இந்த ஹோல் டிவைடட் பை 2 டைம்ஸ் ஆஃப் ஏ ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் 3. இங்கே மைனஸ் மைனஸ் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் 1 ஸ்கொயர். அப்படின்னு என்ன மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 1 ரெண்டு ஒரே நம்பர். பட் மைனஸ் மைனஸ் என்ன ப்ளஸ்ஸாக மாறிடும். இங்கே மைனஸ் 4 இன்ட்டு 3 இன்ட்டு மைனஸ். அப்போ ரெண்டு மைனஸை மல்டிப்ளை பண்ண என்னது இட்ஸ் எ ப்ளஸ்ஸு. 4 3s are 12. 12 into 4 48 divided by 2 3s are 6. 1 plus or minus 1 plus 48 is root 49 divided by 6. இப்போ நம்ம ரூட் 49 வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 49 போடுங்க. இது எந்த நம்பரால் டிவைட் பண்ண முடியும்னு பாருங்கள். இது வந்து எதால் டிவைட் ஆகும் கண்டிப்பாக இது ப்ரைம் நம்பர். ஸோ 7ஆல் மட்டும்தான் டிவைட் ஆகும். 7 7s are 49. திரும்பவும் 7ஆல் மட்டும்தான் டிவைட் பண்ணும் 1. அப்போது ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே ஒரே வேல்யூ 2 டைம் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் ஸ்கொயர் ரூட்டை விட்டு வெளியே எடுப்போம். ஆனால் ஒரு நம்பர் தான் போடணும். ஸோ ஆன்சர் 7. ஸோ ஜீரோஸ் வந்து 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 7 டிவைடட் பை 6 எக்ஸ் எக்ஸ். ஸோ ஒரு எக்ஸோட வேல்யூ 1 ப்ளஸ் 7 டிவைடட் பை 6. இன்னொரு எக்ஸ் வேல்யூ 1 மைனஸ் 7 டிவைடட் பை 6. 1 ப்ளஸ் 7 8 டிவைடட் பை 6. 2 டேபிளாக டிவைட் பண்ணால் இது 4 டைம்ஸு இது 3 டைம்ஸு. அப்போ ஒரு ஜீரோ எக்ஸ் ஈக்குவல் டு 4/3. இன்னொரு ஜீரோஸ் கண்டுபிடிப்போம். x equal to 1 minus 7. அப்போது சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பரை செப்பரேட் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணணும் ரெண்டும் ஆப்போசிட். அப்போது கிரேட்டர் நம்பர் மைனஸ் ஸ்மால் நம்பர் போட்டு கிரேட்டர் நம்பர் சிம்பிளோட போடும். கிரேட்டர் நம்பர் 7. 7ஓட சைன் வந்து மைனஸ் த ஹோல் டிவைடட் பை 6. 7 minus 1 6. இங்கே வெளியே மைனஸ். ஸோ மைனஸ் 6 டிவைடட் பை 6. 6 கேன்சல் ஆனால் 1. ஸோ எக்ஸோட வேல்யூ மைனஸ் 1. அப்போது ஃபஸ்ட்டு ஜீரோ அதே ஆல்ஃபான்னு எடுத்துக்காங்க 4/3. ரெண்டாவது ஜீரோவை பீட்டான்னு எடுத்துக்காங்க அதோட வேல்யூ மைனஸ் 1. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஃபஸ்ட்டு பார்ட் தரி ஜீரோஸாக கண்டுபிடிச்சிருக்கோம். செகண்ட் பார்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜீரோஸுக்கும் கோஎஃபிஷியன்ட்டுக்கும் உள்ள ரிலேஷனை கண்டுபிடிக்க போகிறோம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அந்த லெஃப்ட் பார்ட்டை நம்ம கண்டுபிடிச்ச ஆல்ஃபா பீட்டா வச்சு தான் ப்ரூவ் பண்ணணும். ஆல்ஃபா வேல்யூ 4/3 ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ -1.
ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், அப்போ மைனஸ்ன்னு வந்துடுமா, அப்போ 4/3 மைனஸ் 1. இப்போது இது ஃப்ராக்ஷன் 1. இப்போது இதை வந்து இன்னொரு வழி கொண்டு போகும்போது இது ஃப்ராக்ஷன், இன்னொரு நம்பரை சப்ராக்ட் பண்ணணும் ஆட் பண்ணணும் அப்படின்னா டினாமினேட்டர் சேமாக இருக்கணும். இங்கே எந்த நம்பரும் இல்லை, நான் 1 போட்டுக்கிறேன். இப்போ 3க்கு 1க்கும் எல்சிஎம் வந்து 3. அப்போ இந்த 1ஐயும் நம்ம 3ஆக மாற்றணும். அப்போ டினாமினேட்டரை 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். டினாமினேட்டர் 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் வேல்யூ மாறாமல் இருக்கிறதுக்கு நியூமரேட்டரையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ என்ன வரும், 4 மைனஸ் 3. ரெண்டு டினாமினேட்டரும் சேம் ஆச்சுன்னா நம்ம 1 டைம் போட்டால் போதும். ஆன்சர் வந்து என்ன இருக்கும், 4 மைனஸ் 3 1 டிவைடட் பை 3. லெஃப்ட் சைடு முடிச்சாச்சு. அடுத்தது என்ன பண்ணணும், ரைட் சைடு போடணும். மைனஸ் பியோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா இங்கே ஆல்ரெடி போட்டிருக்கோம். பியோட வேல்யூ -1. மைனஸ் ஆல்ரெடி ஃபார்முலா இருக்குது. பியோட வேல்யூ -1 டிவைடட் பை ஏவோட வேல்யூ என்னது, இட்ஸ் 3. அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா 1/3. அப்போ டேரெக்டாக என்ன போட்டுருங்க, ஃபைனல் வேல்யூவில் போட்டுருங்க. அதாவது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வேல்யூ 1/3 மைனஸ் பி பை ஏவோட வேல்யூ 1/3 ரெண்டுமே ஈக்குவல். அப்போது சம் ஆஃப் ஜீரோஸில் ரிலேஷனை வெரிஃபை பண்ணிட்டோம். ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ். ஜீரோஸுங்கிறது ஆல்ஃபா பீட்டா. அப்போ ப்ராடக்ட் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா, அதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவல், சி பை ஏக்கு ஈக்குவல். ஆல்ஃபாவோட வேல்யூ 4/3 மல்டிப்ளிகேஷன் வித் பீட்டா வேல்யூ -1. ஸோ நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -4. டினாமினேட்டர் என்ன இருக்கிற அர்த்தம், இங்கே 1 இருக்கிற அர்த்தம். 3 × 1 3. ஸோ லெஃப்ட் பார்ட்டு -4/3. இப்போ ரைட் சைடு பார்ப்போம். சியோட வேல்யூ -4 டிவைடட் பை ஏவோட வேல்யூ 3. ஸோ அதே வேல்யூ ஆன்சர் -4/3. லெஃப்ட் பார்ட்டு ரைட் பார்ட்டு வெரிஃபை பண்ணியாச்சு. அப்போ என்ன அர்த்தம், ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ்லையும் ஜீரோஸுக்கும் கோஎஃபிஷியன்ட்ஸ்க்கும் உள்ள ரிலேஷனை வெரிஃபை பண்ணிட்டோம். ஸ்டூடெண்ட்ஸ் இதோட நம்ம 2.2 எக்ஸசைஸில் உள்ள ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம மேக்ஸ் வின்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.